ஃபர்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடக்கத்தானில் ஹெல்த்தி மில்லட் தோசை, வேர்க்கடலை சட்னி. ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து கொஞ்சம் தாளிச்ச ரைஸ், சாலட், பீட்ரூட் பொரியல். டின்னர் வந்து சப்பாத்தி, முட்டை கிரேவி. நான் வந்து ஏற்கனவே வெட்னஸ்டே அன்றைக்கி சன்னா ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு நான் காலைல எழுந்தோடனே இந்த முடக்கத்தான் கீரை தான் க்ளீன் பண்ணேன். இதை வந்து நார்மலாக நம்ம காம்பு மட்டும் பெருசாக காம்பு போடாமல் அந்த இலை மட்டும் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ இது வந்து நான் நிறைய வாட்டி தோசை செஞ்சுருக்கேன். ஆனால் உங்களுக்கு வந்து இதில் வந்து கசப்பு இருக்குமானா சுத்தமாக கசப்பு எதுவுமே தெரியாது. இதை வந்து நீங்கள் தோசைக்கும் அரைச்சி சேர்க்கலாம், அதே மாதிரி இட்லிக்கும் அரைச்சி சேர்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியும் கூட. நான் வந்து ஏற்கனவே மில்லட்டில் மாவு அரைச்சதால் அது மாவு நல்லா புளிச்சிச்சு. ஸோ அதோடு இதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வேர்க்கடலை சட்னிக்கு வேர்க்கடலையை வறுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு, காஞ்ச மிளகா, உளுத்தம்பருப்பு, பூண்டு இது மட்டும் எண்ணெயில் வறுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது வந்து ஆறணும். ஸோ ஓரமாக எடுத்து வச்சுட்டு நான் நெக்ஸ்ட்டு வந்து சன்னா ஊற வச்ச சன்னா வந்து கொஞ்சம் கல் உப்பு தண்ணி சேர்த்து வேக போட்டுட்டேன். ஒன்ஸ் இது ஆறுனதுக்கப்புறமா வறுத்த வேர்க்கடலை மட்டும் சேர்த்துட்டு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து அரைச்சோன்னா சட்னி ரெடி. காஞ்ச மிளகா மட்டும் தான் சேர்த்து அரைச்சிருக்கேன் காரத்துக்கு, மற்றபடி புளி எதுவுமே சேர்க்கல. ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டு நான் வந்து காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துச்சி சமைச்சதால் பீட்ரூட்லாம் எடுத்து கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ஈஸியாக இருக்கும்ன்ட்டு. அதுக்கப்புறம் முடக்கத்தான் தோசை தான். இது வந்து ஃபாக்ஸ்டெயில் மில்லட் மாவு அரைச்சிது. ஸோ இதில் நான் முடக்கத்தான் அரைச்சி தோசை செஞ்சேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு மில்லட் மாவில் தான் அரைச்சி சேர்த்தேன். அப்பயும் தோசை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தோசை, அதுக்கப்புறம் வேர்க்கடலை சட்னி சாப்பிட்டுட்டு நான் வந்து இட்லிக்கு ஊற வச்சேன். தோசை இட்லி ஈவினிங் பண்ணலான்ட்டு பச்சரிசி, இட்லி அரிசி, அதுக்கப்புறம் உளுந்து, வெந்தயம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 9 ஊற வச்சேன். 12 அப்போது நம்ம அரைச்சிட்டோன்னா ஈவினிங் புளிச்சிட்டோம். ஸோ தோசை இட்லி ஊற்றலான்னு சொல்லிட்டு அரைச்சிட்டு நான் வந்து ஒரு வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு கையில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். நான் ஏற்கனவே கல் உப்பு சேர்த்து தான் அரைச்சேன். ஸோ ஈவினிங் நல்லா புளிச்சிடும். ஸோ இதை ரெடி பண்ணி வச்சா தோசை இட்லி ரெடியாக இருக்கும். ஸோ நைட் டின்னருக்கு ரெடியாக இருக்கும்ன்ட்டு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து நான் வந்து பீட்ரூட் பொரியல். இதுக்கு வந்து நான் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாலாம் போட்டுட்டு தாளிச்சிட்டு பீட்ரூட் ஆட் பண்ணி மஞ்சத்தூள், கல் உப்பு ஸோ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டேன். மூடி போட்டு வேக போட சைடில் அப்படியே வந்து ரைஸும் தாளிக்க ரெடி பண்ணிட்டேன். ஸோ ரைஸ்க்கு வந்து கீ, ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா சோம்பு, வெங்காயம். ஒன்ஸ் நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி. இந்த தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து வேக வச்ச சன்னா சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 கப் பாஸ்மதி ரைஸ். ஸோ அதை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சோண்டு கல் உப்பு, தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு கொதிக்க வைக்க வேண்டியது தான். இது வந்து கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் ஸ்லோ குக் தம் மாதிரி வச்சோன்னா நல்லா குக் ஆகிடும். ஸோ சைடில் வந்து சாலடும் ரெடி பண்ணிட்டேன். இதுக்கு வந்து குக்கும்பர், தக்காளி, அதுக்கப்புறமா கேரட், வெங்காயம் இதெல்லாம் சின்ன சின்ன கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வேக வச்ச பிளாக் சன்னா நான் கொஞ்சம் தான் ரைஸ்க்கு போட்டேன், மிச்சம் வந்து எடுத்து வச்சுருந்தேன். ஸோ கொஞ்சம் கர்ட் பச்சடி ரெடி பண்ணிவிட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் நான் பிளாக் சன்னாவோட சேர்த்துட்டு வேர்க்கடலை வறுத்து வேர்க்கடலை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு சால்ட், கொஞ்சோண்டு காஷ்மீரி சில்லி பவுடர். ஸோ சாலட் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்குள்ளே தம் வச்சுருக்க ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணோன்னா அவ்வளோதான், ஒட்டாத அடி பிடிவே பிடிக்காது. ஸோ ரைஸ், அதுக்கப்புறமா லஞ்சுக்கு வந்து கொஞ்சோண்டு அப்பளமும் பொரித்தேன். ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு சாலட், பீட்ரூட் பொரியல். ஸோ இதுதான் லஞ்ச் எங்களுக்கு. ஸோ ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு ஐஸ் அல்வான்னு சொல்லுவாங்க, மும்பையில் ஃபேமஸ். ஸோ இது கொஞ்சம் லஞ்ச் முடிச்சோடனே சாப்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் நைட் டின்னர் வந்து மாவு சுத்தமாக புளிக்கல. ஸோ நான் வந்து முட்டை கிரேவி, இட்லி, தோசை ஏதாச்சும் பண்ணலான்னு பார்த்தா மாவு சுத்தமாக புளிக்கல. சரி மறுபடியும் வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாம் ஒன்றா அரைச்சிட்டு ஒரு முட்டை கிரேவி மாதிரி பண்ணிட்டேன். ஸோ இது வந்து எண்ணெயில் அரைச்சதை சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இதில் வந்து மசாலா, காஷ்மீரி சில்லி, குழம்புத்தூள், தனியாத்தூள் எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கல் உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு குக் பண்ண வேண்டியது தான். ஸோ இதை நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா ஃபைனலாக வந்து முட்டை சேர்த்துட்டு கொத்தமல்லி சேர்த்தா ரெடி ஆகிடும். ஸோ நான் வந்து இதோடு வந்து சப்பாத்தியும் ரெடி பண்ணியிருந்தேன். அதே மாதிரி கொஞ்சோண்டு தோசை மாவும் இருந்துச்சு. ஸோ அதில் 2 தோசை வரும். ஸோ அதனால் கொஞ்சம் சப்பாத்தி, தோசை. ஸோ டின்னர் வந்து எங்களுக்கு வந்து சப்பாத்தி, அதுக்கப்புறமா இந்த முட்டை கிரேவி, அதுக்கப்புறமா நான் 2 தோசை, 1 சப்பாத்தி மட்டும் சாப்பிட்டேன்.